இப்போ என்ன பண்ணி நிரூபிக்கிறது பணத்தை நான் எடுக்கலன்னு? ஒண்ணுமே புரியல. விடுங்க, நம்மனால ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பண்றது? நம்ம கிட்ட இருக்கிற நகையெல்லாம் வச்சு 1,00,000 கொடுத்துருவோங்க. கொடுத்த பிறகு அந்த திசை பக்கமே தலை வச்சு படுக்க வேணாம் இனிமே. அந்த நகையெல்லாம் வித்துட்டா காயத்திற்கு எப்படி கல்யாணம் பண்ணுவேன்? அவசரத்துக்கு அடவு வைக்கிறது கூட திவ்யாவுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்குலாம் அந்த நகையை தான் அடை வச்சு திருப்பிக்கிறோம். அதுவும் இல்லைன்னா என்ன பண்றது? குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு பண்ணாத தப்புக்கு பரிகாரம் செய்ய வேண்டியதா இருக்குது. மனசே ரொம்ப வலிக்குது. அப்பா, உங்களை விட அந்த நகையெல்லாம் எனக்கு பெருசு இல்லப்பா. அம்மா சொல்ற மாதிரி அந்த நகையை வித்து பணத்தை கொடுத்துடலாம்ப்பா. ப்ளீஸ்ப்பா, நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்கப்பா. நம்ம திரும்ப சம்பாரிச்சுக்கலாம்ப்பா. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா எங்களால தாங்கிட முடியாதுப்பா. அக்கா சொல்றதுதான்ப்பா சரி. நகையை வித்து பணத்தை கொடுத்துடலாம்ப்பா. சரிம்மா, நானும் அம்மாவும் நகையை வித்துட்டு வரோம். நீயும் அக்காவும் பத்திரமா இருங்கம்மா. சரிங்கப்பா. பாத்தியா திவ்யா, இந்த பணக்காரங்களாம் அவங்க புத்திய காமிச்சிடுறாங்க. ஆமாக்கா, நகையை அடை வைக்க மனசே வரல பாஞ்சு. எதை பத்தி யோசிக்காம வாங்க, அடகு கடைக்கு போவோம். ஆண்டி இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இன்னைக்கு வேலைக்கு போகலையா அவங்க? அங்கிள், ஆண்டி இங்க என்ன பண்றீங்க? இன்னைக்கு வேலைக்கு போகலையா நீங்க? ஆடா உனக்கு அங்குள்ள ஆண்டி, எங்களுக்கு திருட்டு பட்டம் கட்டினது பத்தாதா? இப்ப ரொம்ப மரியாதை கொடுக்கற மாதிரி நடிக்கிற. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அது சூர்யா தம்பி, நான் சம்பள காசு வாங்க உங்க வீட்டுக்கு வந்திருந்தப்பா. இப்போ என்ன இவங்கிட்ட விளக்கம் கொடுத்துக்கிட்டு நிக்கிறீங்க? நகையை வித்துட்டு 1,00,000 ரூபா மூஞ்சில தூக்கி வீசுவோம். வாங்க போவோம். கொஞ்ச நேரம் அமைதியா இரு பாஞ்சு, நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. இவங்கிட்ட எல்லாம் என்ன பேச்சு வேண்டி இருக்கு? வாங்குங்க, நகையை அடை வைக்க போலாம். ஏதோ கோபத்துல இருக்கீங்கன்னு தெரியுதா ஆண்டி? ஆனா என்ன கோபம் தான் தெரியல. அங்குள் ஏதோ சொல்றாரு, அவரை பேச விடுங்க ஆண்டி ப்ளீஸ். இது வரைக்கும் உங்ககிட்ட பணிஞ்சு வேலை பார்த்து கெட்ட பேர் வாங்கினதெல்லாம் போதும். தயவு செய்து நீங்க போயிடுங்க. உங்க குடும்பத்துல யாரையும் நாங்க பார்க்க விரும்பல, பேசவும் விரும்பல. பாஞ்சு, நீ நகையை அடை வைக்க போயிட்டே இரு, நான் வரேன்.